நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அம்மா சொல்லிட்டே இருந்திருப்பாங்க, டிவி ரொம்ப பார்க்காத, கண்ணு கெட்டு போயிரும்னு. ஆனா அதுவே இன்னைக்கு கோடிக்கணக்கான ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு உண்மையாயிருச்சு. இவங்களால தூரத்துல இருக்கிற எதையுமே சரியா பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இததான் மெடிக்கல் டேர்ம்ல மயோப்பியான்னு சொல்றாங்க. இத பத்தின தகவல்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. இந்தியால 5ல இருந்து 15 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்கள்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 4.5% இருந்த மயோப்பியா இன்னைக்கு 21% தாண்டி போயிட்டு இருக்கு. அதாவது 5ல் 1 குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இது இந்தியால மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லாவே இதான் நிலைமை. அதனாலேயே இந்த மயோப்பியாவை ஒரு தொற்று நோயா கருதுறாங்க. அது மட்டும் இல்லாம 2050க்குள்ள 2ல் 1 பேருக்கு இந்த மயோப்பியா இருக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, என்ன காரணம், வெளிநாடுகள்லாம் இதுக்காக என்ன பண்றாங்க? நீங்க ஏற்கனவே கண்ணாடி போட்டிருந்தா உங்க கண்ணை இயற்கையாவே குணப்படுத்த முடியுமா? சப்போஸ் இது வரைக்கும் நீங்க கண்ணாடி போடலனா நீங்க இனிமே என்னென்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டாபிக் உங்களுக்கு புரியணும்னா நம்மளோட கண்ணு எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம கண்ணோட சிம்பிள் டயக்ராம். இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும். தமிழ்ல குவி லென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லென்ஸ் அது மேல படுற வெளிச்சத்தை ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்ல குவிச்சு நமக்கு இமேஜா காட்ட உதவியா இருக்கு. நார்மலா இந்த ஃபோக்கல் பாயிண்ட் நம்மளோட கண்ணுக்கு பின்னாடி இருக்க இந்த திரையில விழும். அதை தான் ரெட்டினான்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்ம கண்ணு ஒழுங்கா வேலை செஞ்சா அது இப்படிதான் இருக்கும். முதல் லைட் கார்னியால படும், அப்புறம் பியூப்பிள் வெளியா லென்ஸ்ல படும். முதவே சொன்ன மாதிரி இந்த லென்ஸ் அந்த லைட் எல்லாத்தையும் ஃபோக்கல் பாயிண்ட்ல சேர்க்கும். அங்க இருக்கிற ஆப்டிக்கல் நர்வ் இந்த சிக்னலை கொண்டு போய் பிரெயினுக்கு அனுப்பும். அதை நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணி படமா நமக்கு காட்டும். இப்படிதான் நம்ம கண்ணு ஒர்க் ஆகுது. இப்ப கிட்ட பார்வை இல்ல தூர பார்வை இருக்கிறவங்களோட கண்ணை பார்த்தா அது இப்படிதான் இருக்கும். அவங்க கண்ணோட ஷேப்பே மாறி போயிருக்கும். இதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த டயக்ராம் பாருங்க. இது கிட்ட பார்வை இருக்கிறவங்க கண்ணு, அது இப்படி கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும். அதனாலதான் இதுல படுற லைட் ரேஸ் லென்ஸ் வழியா குவியும் போது அதோட ஃபோக்கல் பாயிண்ட் ரெக்டினாக்கு முன்னாடியே விழுந்துரும். அதே மாதிரி தூர பார்வை இருக்கிறவங்க கண்ணை பார்த்தா அது இப்படி இருக்கும், கொஞ்சம் சுருங்கின மாதிரி. சோ இந்த கண்ணுல லைட் படுறப்ப அதோட ஃபோக்கல் பாயிண்ட் ரெக்டினாக்கு வெளியே போய் விழும். இதனாலதான் அவங்க பக்கத்துல இருக்க பொருளை சரியா பார்க்க முடியாது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பிறந்த குழந்தைங்க கண்ணு கூட தூர பார்வை கண்ணு மாதிரி தான் சுருங்கி இருக்கும். அதனாலதான் அவங்களால கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை கிளியரா பார்க்க முடியாது. குழந்தைங்க வளர வளர அவங்க கண்ணு கரெக்டான சைஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை சரியாகும். இதுக்கு 2 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைங்களால கிட்ட இருக்கிறதையும் நல்லா பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எப்படி கண்ணு இன்ஸ்டன்டா கிட்ட இருக்கிற பொருளையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உடனே தூரத்துல இருக்க பொருளையும் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு? கண்ணுல ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்தா தானே அதால கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண முடியும். உங்க கேள்வி கரெக்ட் தான். அதுக்கு ஹெல்ப் பண்ணதான் நம்ம கண்ணோட சதைகள் இருக்கு. இத சிலரி மசில்ஸ்னு சொல்லுவாங்க. இதை சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஏதாச்சும் ஒரு பொருளை கையில வச்சுட்டு அதை முன்னாடியும் பின்னாடியும் மூவ் பண்ணி பாருங்க. அந்த பொருள் உங்க கண்ணு கிட்ட வர வர உங்க கண்ணுல ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். இதை நீங்க ஃபீல் பண்ண முடியும். இதை உடனே உங்களால ஃபீல் பண்ண முடியலனாலும் ரொம்ப நேரம் போன் பார்த்தாலோ இல்ல கண்ணு பக்கத்துல வச்சு புக்ஸ் படிச்சாலோ கண்ணு வலிக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். இதுக்கு காரணம் பக்கத்துல இருக்க பொருளை பாக்குறப்ப இந்த சிலரி மசில் சுருங்குறது தான். அதனாலதான் நம்மளால இன்ஸ்டன்டா கிட்ட இருக்கிற பொருளையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உடனே தூரத்துல இருக்க பொருளையும் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. சோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், ஏன் மயோப்பியா இருக்கிறவங்க கண்ணு இப்படி சுருங்கி போகுதுன்னு. அதுக்கு முக்கியமா 3 காரணம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நியர் ஒர்க் தியரி. இந்த தியரி படி எவ்வளவு நேரம் நீங்க கிட்ட இருக்கிற பொருளை பாக்குறீங்களோ அதே அளவுக்கு உங்க கண்ணோட சதைகள் மேல ஸ்ட்ரெஸ் வரும். ஏன்னா சிலரி மசில்ஸ் அந்த டைம்ல இப்படி சுருங்கியே இருக்கும். ஸோ நீங்க ரொம்ப நேரம் புக்ஸ் படிச்சாலோ போன் பார்த்தாலோ இல்ல சிஸ்டம்ல ஒர்க் பண்ணாலோ அது உங்களோட ஐ மசில் மேல ஒரு ப்ரெஷர் போடுதுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு மயோப்பியா அதாவது கிட்ட பார்வை வரத்துக்கு நியர் ஒர்க் தியரி தான் காரணம். அடுத்த காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஎன்ஏ தியரி. இதுபடிதான் உங்க ஃபேமிலியில யாருக்காச்சும் கண்ணு பிரச்சனை இருந்தா அது உங்களுக்கும் வரும். ஆனா இந்த டிஎன்ஏ தியரி 1970 கிட்டலாம் ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 1969ல ஒரு ரிசர்ச் நடந்துச்சு அலாஸ்கால இருக்கிற ஆதிவாசிங்க மேல. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, வயசானவங்கள்ல யாருக்குமே கிட்ட பார்வைங்கிற பிரச்சனை வந்ததே இல்லையா. ஆனா சின்ன பசங்க டீனேஜர்ஸ்க்கு கிட்ட பார்வை பிரச்சனை 50%க்கும் மேல இருந்துச்சாம். அப்ப இந்த டிஎன்ஏ தியரி படி பார்த்தா அங்க இருக்கிற குழந்தைங்க டீனேஜர்ஸ்க்கு கண்ணு பிரச்சனை இந்த அளவுக்கு அதிகமா வந்திருக்க கூடாது.
ஏன்னா அவங்களோட அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு யாருக்குமே கிட்ட பார்வை பிரச்சனை இருந்ததே இல்லை. இந்த டைம்ல தான் நான் சொன்ன நியர் ஒர்க் தியரி ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அலாஸ்கால செக் பண்ணி மயோப்பியா இருந்த பசங்க எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு அடாப்ட் ஆனவங்க, அதாவது ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சவங்க. ஸோ இந்த தியரி பாப்புலர் ஆனதும் தான் யாரெல்லாம் பயங்கரமா புக்ஸ் படிச்சாங்களோ அவங்கெல்லாம் கண்ணாடி போடுறத அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை இப்ப கூட நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம், கிளாஸ்ல யாரெல்லாம் கண்ணாடி போடுறாங்களோ அவங்கெல்லாம் படிப்பாளின்னு. இதை தான் ரொம்ப வருஷமா எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம். ஆனா லேட்டஸ்ட் ஸ்டடீஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எவ்வளோ நேரம் வேணாலும் கிட்ட இருக்கிற பொருளை பார்க்கலாம், அதனால மட்டுமே உங்களுக்கு மயோப்பியா வரும்னு சொல்ல முடியாது. அங்கதான் இன்னொரு தியரி வருது, தி அவுட் சைட் தியரி. இந்த தியரி படி நியர் ஒர்க்னால மயோப்பியா வரதில்லை. ஆனா யாரெல்லாம் வெளியே போகாம, அதாவது அவுட்டோர்ல கம்மி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மயோப்பியா வருது. இதை ப்ரூவ் பண்ண நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா 2007 கலிபோர்னியால இருக்க சின்ன பசங்களை வச்சு ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷமும் சிட்னில 4000 பசங்களை வச்சு இதே மாதிரி ஸ்டடி பண்ணாங்க. அதுல அந்த பசங்க எவ்வளவு நேரம் வெளியே போய் விளையாடுறாங்க, எவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள இருக்காங்க, எவ்வளவு நேரம் புக்ஸ் படிக்கிறாங்கன்னு இப்படி எல்லாத்தையும் நோட் பண்ணாங்க 3 வருஷம் வரைக்கும். அதோட ரிசல்ட்டா தான் யாரெல்லாம் வெளியே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மயோப்பியா வரதுக்கான சான்ஸ் கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதனாலேயே இந்த தியரி இன்னொரு விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணுச்சு, அதாவது இந்த மயோப்பியா பிரச்சனை பணக்கார நாடுகள்ல அதிகமாகவும் ஏழ்மையான நாடுகள்ல கம்மியாகவும் இருக்கும்னு. ஏன்னா பணக்காரவங்க புக்ஸ் படிப்பாங்க, கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் முக்கியமா கம்மியான நேரம் அவுட்டோர்ல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த தியரி படி நம்ம வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்றப்ப நம்ம கண்ணுல பிரைட்டான வெளிச்சம் படும், அதனால கண்ணுல டோபமைன்னு ஒரு ரசாயனம் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த டோபமைன் தான் நம்ம கண்ணோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துது. இதுதான் நம்ம கண்ணோட ஷேப்பை எலாங்கேட் ஆகாம பாத்துக்குது. ஆனா நம்ம வெளியே போகாம இருந்தா இந்த டோபமைன் ரிலீஸ் கம்மியாகும், அதனாலே நம்ம கண் இப்படி எலாங்கேட் ஆயிருது. இதனாலதான் மயோப்பியா வருது, அதாவது கிட்ட பார்வை. இந்த தியரியை பிராக்டிக்கலா ப்ரூவ் பண்றதுக்காக தாய்வான்ல ஒரு ஸ்டடி பண்ணி அதோட ரிசல்ட்டை 2020 பப்ளிஷ் பண்ணாங்க. அதுல லட்சக்கணக்கான ஸ்கூல் கிட்ஸை 2001 இருந்து 2015 வரைக்கும் அப்சர்வ் பண்ணாங்க. அப்ப 2010 ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. அதுல டெய்லி எல்லா ஸ்கூல்ஸும் கண்டிப்பா 2 மணி நேரத்துக்கு பசங்களை வெளியே விடணும்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. இந்த ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்ச வருஷத்திலேயே நல்ல இம்பாக்ட் இருந்துச்சு. 2012 மயோப்பியா ரேட் கிட்டத்தட்ட 50% இருந்துச்சு. ஆனா 2015 அது 46.1% வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் 2 மணி நேரம் பசங்களை வெளியே விட்டதுனால அவங்களுக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் கம்மியாயிருக்கு. சரி, மயோப்பியா வந்தா என்ன பெரிய விஷயம், வெறும் கண்ணாடி தானே போடணும்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அது அப்படி இல்லை. ஏன்னா லேட்டஸ்ட் ஸ்டடீஸ் படி கிட்ட பார்வைக்கும் கண்ணு தெரியாம போறதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டடி படி 2050 கிட்ட உலகத்துல இருக்க 10% மக்களுக்கு ஹைகிரேட் மயோப்பியா வரும்னு கணிச்சிருக்காங்க. ஹைகிரேட் மயோப்பியானா -6க்கும் கீழே பவர் இருக்கிறது தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்க கண்ணு எலாங்கேட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்க கண்ணோட பவர் அதிகமாயிட்டே போகும். இதனாலதான் ஹைகிரேட் மயோப்பியா இருக்கிறவங்க எதிர்காலத்துல குருடாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம கண்ணுல இருக்கிற ரெக்டினா ஒரு அளவு அமௌண்ட் தான் இருக்கும். இப்ப நம்ம கண்ணு இப்படி எலாங்கேட் ஆக ஆக அதுவும் கூட சேர்ந்து விரியும். பட் நம்ம கண்ணு ஒரு லிமிட்டுக்கு மேல விரியும் போது அந்த ரெக்டினா கிளியறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி நடந்தா நமக்கு கண்ணே தெரியாம போயிரும். இந்த மயோப்பியாவை வச்சு சைனால ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அதுல கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு அப்புறம்னு இருந்த மயோப்பியா கேஸை கம்பேர் பண்ணி பார்த்திருந்தாங்க. இதுல கோவிடுக்கு முன்னாடி 2015 இருந்து 2019 வரைக்கும் 6 வயசுல இருக்க பசங்களுக்கு 5.7% தான் மயோப்பியா இருந்துச்சு. ஆனா கோவிட் டைம்ல 5 மாசம் லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் மயோப்பியா ரேட் 21.5% வரைக்கும் போயிருச்சு. ஸோ இது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூவா கூட ஆயிருக்கு சைனால. ஏன்னா ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னா கண்ணு நல்லா இருக்கணும். ஆனா சைனாவோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு மயோப்பியா கேஸ்னால பாதிக்கப்பட்டா சைனாவோட ஏர்ஃபோர்ஸுக்கு எங்க இருந்து ஆள் எடுப்பாங்க? இந்தியாலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஒரு ஸ்டடியில 2050 கிட்டத்தட்ட 50% சில்ட்ரன்ஸ்க்கு இந்த மயோப்பியானால பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு சீரியஸா இருக்கிற இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன்? மயோப்பியா ஜெனட்டிக்கலா யாருக்கெல்லாம் வருமோ அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம பண்ண வேண்டியது அவுட் சைட் தியரி அண்ட் நியர் ஒர்க் தியரி. இது ரெண்டுமே நம்ம கண்ணை பாதிக்காம பார்த்துக்கணும். அதுக்காக நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் விளையாடணும். அதுலயும் குறிப்பா டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன் மாதிரியான கேம்ஸ் எல்லாம் நம்ம கண்ணை நல்லா ஆக்டிவா வச்சிருக்கோம். அடுத்ததா நியர் ஒர்க்கோட இன்டென்சிட்டியை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ண பார்க்கணும். இது ஆல்ரெடி சைனாலலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
2018 சைனாவோட பிரசிடென்ட் மயோபியாவை கண்ட்ரோல் பண்றத ஒரு நேஷனல் பிரியாரிட்டியா எடுத்துக்கிட்டாரு. அதுபடி ஸ்கூல்ஸ்ல 6 வயசுக்குள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிட்டன் எக்ஸாமை பேன் பண்ணிட்டாங்க. சில ஸ்கூல்ஸ்ல டெஸ்க்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கொண்டு வந்தாங்க கரெக்டான டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக. அப்புறம் வீடியோ கேம் விளையாடுறதுக்கான டைமிங்ல கூட ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளும் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். முக்கியமா இந்த வீடியோவை பார்க்குற பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களை வெளியே விளையாட அனுப்பணும். இப்ப கடைசியா நமக்கு இருக்கிற ஒரே டவுட், ஆல்ரெடி மயோபியால பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்றதுன்னு தான். ரியாலிட்டி என்னன்னா, மயோபியாங்கிறது இர்ரிவர்சபிள். அதாவது ஒன்ஸ் உங்க கண் இப்படி எலாங்கேட் ஆயிட்டா அதை திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. ஆனா இது இன்னும் எலாங்கேட் ஆகாம பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் ஐ சர்ஜரி பண்ணி லென்ஸ் கரெக்ஷன்லாம் பண்றாங்க. பட் அது பண்ணதுக்கு அப்புறமும் உங்க கண்ணை நீங்க கேர் பண்ணிக்கலனா அது திருப்பி ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ முடிகிறப்ப நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நியர் ஒர்க் பண்ணுறப்ப அடிக்கடி பிரேக்ஸ் எடுங்க. சன்லைட்டில் வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்க. மொபைல் ஃபோன்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.